தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னையில தலைநகர்ல பெரும் மாநகரில் ஒரு பேருந்து இருக்கா? பேருந்து நிலையம் இருக்கா? இருந்தது ஒண்ணு, அதே மூடிட்டீங்கல்ல. சென்னையில பெருமாநகர்ல இந்த மாநகரில் ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி? எங்க தம்பி அது? 110 கோடி செலவழிச்சு கட்டினீங்கல்ல. இப்ப அதை என்ன பண்ண போறீங்க? வணிக வளாகம் லூலுக்கு தானே, லூலு மகால் கொடுக்கத்தானே நீ இந்த வேலை செய்றீங்க. நான் கேட்டேனா, சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் அங்கே கிளாம்பாக்கம். அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலையம் இல்லை, அவ்வளவுதானே? ஒத்துக்குறீங்க, சென்னையில பேருந்து நிலையம் இல்லை, 40 கிலோமீட்டர் அங்கே இறங்கி அங்கிருந்து இங்க எப்படி வர்றது? எப்படி வர்றது? அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு மாணவ பிள்ளைகள், அவர்கள் சாலையை கடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இதான் உங்க தொலைநோக்கா? நீங்க கட்டினீங்க, அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க. யார் கேட்டது தம்பி பேருந்து? அதுல 70 விழுக்காடு அதிமுக பண்ணிட்டாங்க. நீங்க கொஞ்சம் 18 கோடி 20 கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் சின்ன வண்டி கிடக்கு? தம்பி உதயநிதி கேட்கிறாரு, உங்க அப்பம்ட்டு காசான. இது நான் கேட்கிறேன், உங்க அப்பம்ட்டு காசா இல்ல உங்க தாத்தா விட்டு காசா? எதுக்கு உங்க தாத்தா பேரை வைக்கிற? எதுக்கு வைக்கிற? இந்த நாட்டில் கருணாநிதி விட்டா தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது, எங்களுக்கு யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதினார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். ஏற்கனவே கோயம்பேடிலே பயன்பாட்டில் இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டி சுமார் 16 ஏக்கர் இடம் அளவிற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் இடமும் இருக்கின்றது. இவையெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு எது உதவுகிறதோ அந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கொண்டு வர சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் திட்டமிட்டிருக்கின்றது.